ஹாய் ஹலோ வெல்கம் டு Thursday மார்னிங். காலையிலே பார்த்தீங்கன்னா அழகாக கோமாதா இருந்தாங்க கண்ணுக்கு முன்னாடி. சாமி கும்பிட்டுட்டு படிக்கோலமெல்லாம் போட்டுட்டு நைட்டு கொஞ்சம் எர்லியராக தூங்கினாங்காட்டி சிங்கில் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் சேர்ந்துருச்சு. சரி ஃபஸ்ட்டு அதை கழுவிடலான்னு சொல்லிட்டு பாசிப்பயிறு நைட்டே ஊற போட்டிருந்தேன். மார்னிங் வந்து இப்போ கடைஞ்சி ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து அடுப்பில் வந்து எப்பவும் போல் சீரகமும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். கூடவே பூண்டு சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் அது இறக்குனதுக்கப்புறம் ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிட்டேன். சாப்பாடே வச்சு விட்டுட்டு கெட்டிலே சுடுதண்ணி போட்டாச்சு வாட்டர் பாட்டிலுக்கு. ஸோ வந்து ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பொரியல் வந்து பாவக்காய் தான். ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பாவக்காய் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் விட்டாலும் பழுத்துரும். ஸோ அதனால் வியாழக்கிழமையே வந்து பாவக்காய் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெரியவ வந்து குளிச்சுட்டு வந்தால் அவள் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா அப்பா பற்றி எல்லாமே தெரியுமா பிடிக்குமான்னு கேட்டால் அம்மா அப்பா உணர முடியும், அப்பா அம்மா அப்படிங்கிற குரலெல்லாம் உணர முடியும். ஆனால் அவங்க வெளிவந்ததுக்கப்புறம் தான் அழுகை ஃபீலிங்ஸ் எல்லாமே உலகத்தில் தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் போட்டு கடுகெல்லாம் போட்டு பச்சை மிளகா ஒரு வரமிளகாவில் தட்டி போட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரமல்லி நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி நல்லா கொதி வந்தோடனே பருப்பில் போட்டு கடைஞ்சிடணும். ஸோ பாவக்காய் ஃப்ரைக்கு பாவக்காயெல்லாம் வெட்டி வச்சுட்டேங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வடச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் வந்து வத்தல் மோர் மிளகா அப்பளம் எல்லாம் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த வத்தல் எல்லாமே வறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பாவக்காய்க்கு அவ்வளோ எண்ணெய் தேவை கிடையாது. ஸோ அது நம்ம தனியாக வத்தலுக்கு தனியாக எண்ணெய் ஊற்ற வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அதே வடச்சட்டியில் பார்த்திங்கன்னா வந்து ஜவ்வரிசி வடகம் எல்லாமே வறுத்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ எல்லா வடகம் வறுத்ததுக்கப்புறம் கடுகு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்ச பாவக்காவையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அது ஃப்ரை ஆகுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி பழத்தை வெட்டி போட்டு நல்லா அது வந்து வேகணும். அந்த இதுலேயே வேந்ததுக்கப்புறம் நான் சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நான் பாசிப்பயிறு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து சீரகம் மிளகு வரமிளகா பூண்டு கருவேப்பிலையெல்லாம் இடித்து வச்சதை எடுத்து கடுகு போட்டு தாளிச்சு விட்டுட்டு ரசம் பருப்பு தண்ணியும் எல்லாம் உள்ளே போட்டேன். தேவையான அளவு புளி எல்லாமே கரைச்சி உள்ளே வச்சுட்டேன். ஸோ அந்த தண்ணியெல்லாம் தேவைக்கேற்ப நம்ம ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் தண்ணி போட்டு ரசப்பொடி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கடைசியாக வந்து பெருங்காய பொடியும் போட்டு அப்படியே ரசம் இறக்கிறணுங்க. அழகாக இந்த மாதிரி நுரக்கட்டி ஒரே கொதி தான். கொதி வந்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ரசம் மூடி வச்சிடணுங்க, மணம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு வந்து தோசை தான். ஸோ தோசையை சுட்டு கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். கடைஞ்சி வச்சதுக்கப்புறம் பாவக்காய் ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு பெருங்காய ரசமும் ரெடி ஆகிடுச்சு. வத்தல் எல்லாமே ரெடி ஆகிட்டு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தயிரும் இருந்தது பருப்பு கூட சாப்பிட்றக்கு. ஸோ எல்லா ஐட்டம் ரெடி வேணும்னா பொண்ணுங்களுக்கு வந்து பருப்பும் கூடவே ரசம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கடைஞ்சி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வத்தலெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொரியலும் இது மட்டும்தான். ஸோ அதை பேக் பண்ணிவிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ பெரிய பொண்ணுக்கு எல்லாமே பாய் சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா அவெல்லாம் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக வேக வேகமாக கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் பாய் சொல்லிவிட்டு ஸோ அவங்களும் அப்படியே கிளம்பிட்டாங்க. கிளம்பி முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வீட்டுக்குள்ளே வந்தேன். வீட்டில் எப்போவுமே அவங்க கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா வீட்டை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. கிச்சன் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிரும். ஸோ எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் அப்படியே பசிக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டிங் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு பிளேட்டிங் சாப்பிட ஆரம்பித்தேங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பொண்ணுங்க வந்து ஈவினிங் வந்துட்டாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஜ்ஜு பேக் எப்போ பார்த்தாலும் வெயிட்டாக இருக்குங்க. அவங்க மிஸ்ஸு சொல்லிகிட்டே இருந்தாங்க, இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு வரா, அவள் உடம்பு ஒல்லியாக வச்சுட்டு இப்படி தூக்கிட்டு வரா அப்படின்னாங்க. சரி அப்படி என்னதான் தங்கம் பேக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லாமே நீட்டாக நான் க்ளீன் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி கொடுத்த ஸ்கூல் பேக்கு. அதுக்குள்ளே சின்னவளும் அவங்க அப்பாவும் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு சின்னவளுக்கும் பெரியவளுக்கும் எக்ஸாமுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை இருந்தது. அதுக்குள்ளே அவங்க அப்பா சில்லி சிக்கனுக்கு எல்லாமே பெரட்டி வச்சுட்டு இருந்தார். ஸோ அளவெல்லாமே நான் போட்டு வந்துட்டேன். அவர் வந்து எல்லாமே பெரட்டி எண்ணெயில் போட்டுறேன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு நான் எல்லாமே பொரிச்சு கொடுத்தேன். பொரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரைஸுக்கு கூட சாம்பார் பருப்பு இருந்தது. பருப்புக்கும் ரசத்துக்கும் வந்து இந்த சில்லி சிக்கன் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு நான் பொரிச்சு கொண்டு போய் கொடுத்தேங்க. சாப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பொரிச்சு கொடுத்துட்டு சின்னவங்க அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. கூடவே ரசத்துக்கு இது காம்பினேஷன் செமையாக இருந்தது. ஸோ அப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்துட்டே சின்னவளும் அவங்க அப்பா எல்லாருமே சாப்பிட்ருந்தாங்க. தேங்க்யூ.